நவகிரகங்களே மிக மிக சுபகிரகம் குரு. இந்த சுபரான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து புத்திரகாரகன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்காரகன். இன்றைக்கி இருக்கிற காசு பணம் பெரும்பாலும் இதுக்கெல்லாமே குரு பகவான் தான். சரி, இந்த குரு பகவான் எந்த இடத்துல அவர் வந்து என்ன மாதிரி தொழிலை தருவார்? குரு பகவான் 2, 6, 10ஆம் இடத்துல இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும் தொழில், ஆசிரியர் தொழில், வங்கி தொழில், வட்டி தொழில், நிதித்துறை, நீதித்துறை, மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்கள், அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷியர் பொறுப்பு, அனைத்து நிறுவனத்தில் கேஷியர் பொறுப்பு, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ரொம்ப அழகாக அமைதியாக வரும். சூப்பரான ஒரு மனிதர். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், புரோகிதம் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் எங்கே இருந்தால் யோகம்? மேசத்தில் இருந்தால் யோகம், அதாவது செவ்வாயுடைய மனைகளில் இருந்தால் யோகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனக்கு ரொம்ப பிடிச்ச சூரியனுடைய வீட்டில் இருந்தால் யோகம். அதுக்கடுத்து தான் சந்திரனுடைய வீடெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் யூஸ்வல் உங்களுக்கு வந்து தெரியும், தனுசில் ஒரு மூல திரிகோணம் அடைகிறாரு, மீனத்தில் ஆட்சி அடைகிறாரு, கடகத்தில் உச்சம் அடைகிறாரு அப்படிங்கிற அமைப்பு. சரி, அதே ரிஷபம் துலாமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கைகள் கட்டப்பட்ட நிலவையில் அவர் வந்து தன்னுடைய காலத்தில் நல்ல பலன்களை வந்து செய்வார். அங்கேயும் நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. மிதுனம் கன்னி அதை விட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். ஸோ குரு பகவான் எங்கே இருந்தாலும் அவருடைய காரகத்துவமான குழந்தை பேரு, தனக்காரகன், அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அளவிற்கு தகுந்த மாதிரி அவர் வந்து தனத்தை வந்து கொடுத்துட்ருப்பார். ஓகேங்களா? வாக்கால் பிழைக்கக்கூடிய அத்தனை விஷயமே பார்த்தீங்கன்னா நான் குருவை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும். தீய வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ரொம்ப தன்னுடைய வாக்கால் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்.